ஹாய் டியர், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே. நான் இன்றைக்கி கவுச் எதுவும் எடுத்து செய்யலை. சிக்கன் மட்டன்லாம் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா நாளைக்கு முருகருக்கு திருச்செந்தூர் எல்லா ஊர்லேயுமே கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால வீட்லேயும் சாமி கும்பிடணும், கோயிலுக்கும் போகணும். அதனால் நான் எதுவும் பண்ணலை. இன்னிலேருந்து எப்படி க்ளீனாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்கலை. நான் காலைல சாதம் கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிறேன். சாம்பார் இருக்குது. உருளைக்கிழங்கு நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கடுகு மட்டும் தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு வேக போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும், ஓகேவா? அப்போ அரைக்கிறது பார்த்திங்கன்னா இதே என்னோடய அரைப்புத்தோல். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கலந்துருக்கேன்னா உடச்சக்கல்ல, ஒரு ஸ்பூன் ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஒரு 3 மிளகாய் காற்றுக்கு எப்போ போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கலந்துருக்கேன். நல்லாயிருக்கும். நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்றவங்க, வாய்வுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மிளகு, ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, உடச்சக்கல்ல எல்லாம் அரைச்சி நீங்கள் அதில் பொடியாக தூவி செய்யும் போது மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வாய்வு பிடிக்காது. உருளைக்கிழங்கு, வாழைக்காய் ரெண்டுத்துக்குமே நீங்கள் இந்த பொடி ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வாட்டி கிளியரான வீடியோ போடுறேன், ஓகேவா? பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்.